இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட தெரிந்து கொள்ளுதல் என்ற தலைப்பின் மூலமாக இந்த மாதம் நம்மோடு கூட கர்த்தர் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஏசாயா 42 அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவி அவர் மேல் அமர பண்ணுவேன், அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை முன்னாடி இங்கே தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கிறதை பார்க்க முடிகிறது. என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் நான் தெரிந்து கொண்டவரும் சொல்லி இங்கே சொல்கிறத பார்க்க முடிகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் வருவதை தெரிந்து கொண்டு அவர் மேல் என் ஆவியை அமர பண்ணுவேன், அவர் புறச்சாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார் என்ற இந்த வசனத்தின்படியாக அற்புதமாக சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. நடக்கப் போகிறதை முன்கூட்டியாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இங்கே அழகாக சொல்கிறத பார்க்க முடியும். நான் தெரிந்து கொண்டவரும் அப்படி சொல்கிற இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வரப்போதை இங்கே தீர்க்கதரிசியாக சொல்லப்பட்டதை நிறைவேறுகிறது. அப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம அவரை தெரிந்து கொண்டது, அதே போல் அவரை விட்டு நம்ம விலகாமல் இருக்கிறதும், அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அந்த அன்புக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வேத வசனத்தை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ள நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தப்பாக இருந்தால் சொல்லுங்கள், நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆமென்.